டட்டா அல்வா ரெடி. நானும் ரெடி. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சும்மா நம்ம டிவிலாம் பார்ப்போம்ல, டெக்கரேஷன் ஒன்று பண்ணுவாங்கள்ல, அது நானும் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, முருங்கைக்கீரை பாசிப்பயிர் அல்வா. இது செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்றத சொல்கிறேன். தேவைப்படுறவங்க நோட் பண்ணுங்கள், தேவைப்படாதங்க சும்மா பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் ஒன்று இருக்குது, அதை அழுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தேவை முருங்கைக்கீரை. அப்புறம் பார்த்தோன்னா முந்திரி பருப்பு, சர்க்கரை, ஏலக்காய், திராட்சை, கருப்பு திராட்சை இருந்தால் கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை இருந்தால் பச்சை திராட்சை, பாசிப்பயிறு, இந்த நெய். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, எப்பவும் போல் அடுப்பு ஆன் பண்ணணும். பானை நல்லா சூடாகிடுச்சு. இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிராம் அளவுள்ள இந்த பாசிப்பயிரை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொண்ணு வறுவலாக வறுத்துக்கணும். இதை நல்லா வறுத்துட்டு வேக வைக்கணும். ஏன் வறுத்துட்டு வேக வைக்கணும்னா, இந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும். சாப்பிடும் போது அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவரை வந்து டேமேஜ் பண்ணாமல் லைட்டாக வறுத்தா போதும். ஒரு பொண்ணு வறுவல் வந்தால் போதும். என்ன பண்ணோன்னா, வறுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஆறினோன்னா இதை வேக வைக்கணும். இந்த கலர் வர வரைக்கும் வறுக்கணும். வறுத்தாச்சு, கொஞ்சம் ஆற வச்சு வேக வச்சுக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா வேக வச்சுங்க, அப்போ தான் வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க, கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரைச்ச பாசிப்பயிரை தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, திரும்பி கேஸ் ஆன் பண்ணி நெய்யும் நெய் ஊற்றியாச்சு. நெய் கொஞ்சம் சூடான உடனே முந்திரி போடணும்.
முந்திரி லைட்டாக வறுத்துக்கிட்ட போதும். இந்த நெய்யுக்கும் முந்திரி வாசத்துக்கும் இப்பயே அல்வா சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் போல இருக்கு. லைட்டாக ப்ரௌனாக வந்தால் போதும், ரொம்ப இது ஆனாலும் ஒரு மாதிரி இந்த இது போதும். இந்த அளவு வந்தாலே அது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்படியே சின்னதாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து திராட்சை, கருப்பு திராட்சை லைட்டாக, அது ஒன்றும் இல்லை, கையில் கொஞ்சம் தண்ணின்றதால வந்து சவுண்ட் வருது. லைட்டாக வறுத்தாலே போதும். காஞ்சி போன திராட்சை பழைய ஃபார்மேஷன் வந்துடும். இப்போ இந்த வறுத்த திராட்சை என்ன பண்ணணும், எவனையும் அப்படியே அந்த பவுலில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, அரைச்சி வச்ச பாசி பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு இதுதானே ஒரு காட்டுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்தில் ஸ்லிம்லேயே வைங்க. ரொம்ப சூடானாலும் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த அல்வாக்கு உண்டான அந்த ஃப்ளேவர்லாம் வந்து வராமல் போக வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு கேப்பில் நம்ம வச்சுருக்க இந்த முருங்கைக்கு வந்து நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஜாரில் போட்டு. இந்த மேட்ரே வந்து இந்த முருங்கைக்கீரை தான். இது சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்ட்டுன்னு நம்ம ஊரில் காஞ்சி போய் வேஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த முருங்கைக்கீரையை வந்து பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க வெளிநாடுகளில். அப்படின்னா இதோட மெடிசன் வைஸ்லேயும் ஹெல்த் வைஸ்லேயும் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊரில் இது ஒரு பொருளாக கூட மதிக்கிறது இல்லை. பாக்கியராஜ் மதித்தார், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மதித்தாங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிம்லேயே வச்சாச்சு, போதும்னு நினைக்கிறேன். நான் அடித்த அடியில் ஒரு நல்ல ஒரு ஜூஸை கொடுத்துட்டான். லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அது ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. அந்த கேஸை வந்து அப்படியே நெய்யிலே குளிப்பாட்டணும், இல்லைன்னா வந்து கோச்சிக்கலாம். நான் அல்வாவாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே நெய்யை உள்ளே இருக்குன்னா பருப்பு வாசனை இன்னும் போகலை, இன்னும் வந்து கொஞ்சம் வேகணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து அது அடிப்பிடிக்காம இருக்கும். நெய் முக்கியம். நெய் வந்து நம்ம வாரி வழங்கினாதான் அவர் வந்து அவரோட டேஸ்ட்டை நமக்கு வழங்குவார். அந்த அளவுக்கு ஸ்லிம்லேயே பண்ணுங்க, ரொம்ப ஸ்பீடும் வைக்கக்கூடாது. ரொம்ப ஸ்பீடு வச்சா தீஞ்ச வாசனை வரும்.
அல்வா பொறுத்த வரைக்கும் நெய் ரொம்ப முக்கியம். நெய்யில் தான் இருக்குது வரும். இப்போ தான் நெய் ஊற்றணும், அதுக்குள்ளே நெய் இதுவாகிடுச்சு. பருப்பு வாசனை போய் நெய் வாசனை வந்துடுச்சு. வேறு லெவலில் போனால் சீக்கிரமாக அல்வா ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். அது நெய் கரைய வந்து நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச முருங்கைக்கீரை சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. முருங்கைச்சாறு ஊற்றினோம்னா கொஞ்சம் அனல் வச்சுக்கலாம். ஸோ முருங்கையோட வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எனக்கு தெரிஞ்சு முருங்கைக்கீரையில் யாருமே அல்வா பண்ணலன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல இந்த வாழை இலையில கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் முருங்கைக்கீரையில் பண்ணதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ரொம்ப எடுத்தோடனே ஃபுல்லாகவும் ஊற்றிடாதீங்க. முருங்கைக்கீரை சாறை ரொம்ப தண்ணியாக ஆகிடும். ஸோ அந்த தண்ணி வடிகிற அளவுக்கு ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பருப்பில் போயிட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னும் பச்சை வாசனை போல் பச்சை வாசனை போய் அந்த நெய் வந்து லைட்டாக தெரியணும் மேலால். ஒரு அல்வா இப்போ இந்த டைம் நம்ம வந்து ஒரு 2 ஏலக்காய், நிறையவும் இல்லாமல் ஒரு 2 ஏலக்காய் வந்து சும்மா அப்படியே உடச்சி போட்டுக்கிட்டோம்னா, ஸோ அல்வானவே வந்து அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து வேணும். இப்போ தான் அது மற்ற ஃப்ளேவர்லாம் வந்து அமைக்கிறோம். இந்த பதத்துக்கு வந்தோடனே சர்க்கரை ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு. ஒவ்வொருத்தருக்கு சுகர் அதிகமாக வேணும்னு ஆசைப்படுவாங்க. சர்க்கரைன்னு இல்லை, இப்போ எந்த விதமான ஸ்வீட் ஃப்ளேவரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வேணாலும் இல்லை, கருப்பட்டி வேணாலும் கருப்பட்டி. நல்லா இந்த மாதிரி அல்வா ஸ்டேஜ் வந்தோடனே முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் போட்டாச்சு. ஓகே, சூப்பரான முருங்கைக்கீரை அல்வா. ஓகே, டெக்கரேஷன் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. தேங்க்யூ, பாய்.